வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மேன் வந்து ராயல் ரம்பிள் வந்துருப்பார். அதுவும் பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ண அது யாராக இருக்கும்? அல்லது செத் ரோலன்ஸா? அதே மாதிரி இன்றைக்கி க்ரௌடே பார்த்தீங்கன்னா இல்லை, முழுக்க பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டை போட்டு சமாளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அண்ட் மோர் ரெஸ்லிங் அப்டேட்டு இதெல்லாம் பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, இந்த வாரம் கோடி ரோட்ஸ் எலிமினேட் ஆனதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பேனிக்கில் இருக்கிறாங்க. ஏன்ப்பா பேனிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஸ்டோரி சவாட்டு இழுத்தாங்க. கடைசியில் ட்ரூ சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் இழுக்கதை பார்த்தா மீண்டும் கோடி ரோட்ஸுக்கிட்ட டைட்டில் கொடுக்கறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பயம் தான் எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்குது. ஸோ கோடி ரோட்ஸை எலிமினேட் பண்ணதுக்கு ட்ரூ மேக்கின்டையர் வந்து ஒரு ஏமாத்துத்தனம் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இதே ஏமாத்துத்தனத்தை நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோன்னா இதே மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் தான் மிஸ்ஸு. எனக்கு இயர் கரெக்டாக ஞாபகம் வரல, ஆனால் அது வந்து 14 மேன் ராயல் ரம்பாக நடந்தது. அதாவது 40 பேரை கொண்ட ராயல் ரம்பாக நடந்தது. அதில் ஜான்சனா எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே கேட்டிங்கன்னா நம்ம மிஸ்ஸு தான். ஆனால் அதுக்கப்புறமா ரெஸ்ல்மேனியாவில் ஜான்சனாக்கும் மிஸ்ஸுக்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். எப்படி இதில் வந்து ராயல் ரம்பிளில் தோத்துட்டார், ஆனால் சாம்பியன்ஷிப்காக இவர் தான் மோதிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் கோடி ரோட்ஸும் இன்றைக்கி எலிமினேட் ஆனார். அண்ட் WWE சாம்பியனால் WWE பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி கோடிக்கிட்ட டைட்டில் கொடுக்குறாங்கன்னா ஓகே, ஏன்னா ரெஸ்ல்மேனியாவில் நம்ம ஒரு புது சாம்பியனை எதிர்பார்ப்போம், இல்லாட்டா நியூ ஃபியூடோ நியூ மேட்சோ எதிர்பார்ப்போம். அதுக்கு பதிலாக WWE பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அகெயின் ஒரு மேட்சை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருக்கும். அந்த ஏமாற்றத்தை WWE பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரௌடை பற்றி தான். இன்றைக்கி சவுதி அரேபியாவில் நடந்த ராயல் ரம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த தண்டர் டோம் அப்படிங்கிற ஷோ நடந்ததில்ல, முந்தி ஆடியன்ஸே இல்லாமல் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் எஃபெக்ட், அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்ல்மேனியா மாதிரியான ஒரு ஸ்டேஜில் ஆடியன்ஸே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க ஆடியன்ஸே இல்லாமல் இவங்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருப்பாங்க. இதை ஃபேன்ஸ் மத்தியில் போட்டு எல்லாருமே கிண்டுறாங்க. பாருங்கப்பா, சவுதி அரேபியாவில் ராயல் ரம்பிள் நடத்தி வேஸ்ட்டு, அரீனா ஃபில். அதாவது மைக்கேல் கோல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஸ்டேஜ் வந்து முழுக்க 100% சோல்ட் அவுட் ஆகிட்டு ஒரு சீட்டு கூட காலியாகலை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் முழுக்க காலியாக இருக்கிறத பார்த்துட்டு 90% விற்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 27,000 டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா விற்றுருக்குறாங்க. 27,000 டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா விற்றுருச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இன்றைக்கி WWE ராயல் ரம்பிள் நடத்தியிருக்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் எம்டியாக இருக்கிற மாதிரி நம்ம கண்ணில் கண்டோம்ல, அதுவும் உண்மை தான். என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபேன்ஸ் உட்காருவாங்களா சீட்டு கரெக்டாக நம்ம தேட்டரில் உட்காரும்போது இந்த கையை தூக்கிறதுக்குன்னு ஒன்று உண்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஹேண்டிலிங்கில் லைட்டை பாட்டி விட்ருக்கானுங்க. என்ன கலர் லைட்டு? பச்சை கலர் லைட்டு. ஏன்னா சவுதி அரேபியா பச்சை இல்லை, அதனால் பச்சை கலரில் போட்டுருக்கானுங்க. அதை ரெஸ்லிங் நடக்கும்போது நைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்குதா, ஆடியன்ஸ் இருக்கிறதே தெரியல, அந்த பச்சை கலர் லைட்டை போட்டுவிட்ருக்கானுங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது முழுக்க ஆடியன்ஸே இல்லாத மாதிரியும், சவுதி அரேபியா ஆடியன்ஸ் அதுவும் சத்தமே போட்டுக்க மாட்டேங்கானுங்க. இருக்கிறானுங்களா இல்லையானே தெரில, அமைதியாக ரெஸ்லிங் ஷோ பார்க்குறாங்களா. ஸோ முழுக்க ஆடியன்ஸே இல்லாத மாதிரி இருந்தது. உண்மையிலேயே ஆடியன்ஸ் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறமா சில இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடியன்ஸ் இருக்கும். அண்ட் ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, அவங்க கைக்கிட்ட பெருசாக எல்இடி லைட் மாட்டி விட்ருக்கானுங்க. அதில் க்ரீன் கலரில் லைட் வர மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் ஆடியன்ஸ் இல்லாத மாதிரி இருந்திருக்குது. ஸோ முழுக்க இன்றைக்கி ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் லைட்டை அது முதல்ல ஸ்டார்டிங் தான் போட்டாங்க, அப்புறம் போடல. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு என்னடா க்ரௌட் இல்லாத மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை, ஏதோ ஒரு எப்படி சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்டில் பச்சை கலரில் இருக்குது, இவங்க சண்டை போடுறது நல்லா இல்லை. ஸோ ரசிகர்கள் இருந்து சண்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால அந்த பச்சை கலர் லைட்டை ஸ்டார்டிங்கில் ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது தப்பு அப்படின்னு புரிஞ்சுட்டு ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய டைம் இந்த மாதிரி லைட்டு போட்டிருக்காரு. இந்த நெட்ஃப்ளிக்ஸில் நடந்தது, போன வருஷம் அணிந்தப்பாங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருந்தது. இந்த லைட் எஃபெக்ட்னால ஆடியன்ஸே இல்லாமல் எம்டி கிரவுண்ட் இருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி தான் நிறைய டைம் நடந்திருக்குது. அதே இதை இப்போ மீண்டும் பண்ணுறாரு. அதாவது ஒரு மாடுக்கு ஒரு தடவை தான் சூடுன்னு சொல்லுவாங்க, இவருக்கு எத்தனை தடவை சூடு போட்டாலும் பரவாயில்ல பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னத்தை சொல்லணும்னு தெரில.
இன்னைக்கு ஒரு பிக் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரே பெல்லா இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா கூட சேர்ந்து பெல்லா ட்வின்ஸாக ஒன்று சேர போகிறாங்க. ஆக்சுவலி ஓஜி லவர்ஸுக்கு தெரியும் இந்த பெல்லா ட்வின்ஸ். அந்த டைமில் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் டைட்டில் அப்படிங்கிறது உமன் டிவிஷனில் கிடையாது, அதனால் அவங்க வின் பண்ணலை. இப்போ 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ட் ப்ரே பெல்லா டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கிடச்சிருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா த பெல்லா ட்வின்ஸை ரீயூனியன் பண்ணுவாங்க. அதாவது ப்ரீ அண்ட் நிக்கி பெல்லாவை பெல்லா ட்வின்ஸாக கொண்டு வந்து டாக் டீமாக ஆக்குவாங்க அப்படிங்கிற செய்திலாம் கிடச்சிருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ராயல் ரம்பில் நம்பர் 2 பிக்காக, அதாவது 2வதாக ராயல் ரம்பிள் வெற்றி பெறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருந்தவதே பிரான் பிரேக்கர் தான். ஆனால் 2வது வந்தவர் ஆளாக எலிமினேட் ஆகிருப்பார். இதை சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பிரான் பிரேக்கர் இன்னைக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு காரணம் ஒரு மிஸ்ட்ரி மேன். யாருப்பா அந்த மிஸ்ட்ரி மேன் அப்படிங்கிறது தான், யாரா அந்த கணேஷ் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது செத் ரோலன்ஸ் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, செத் ரோலன்ஸ் எப்போவுமே அவருடைய ஸ்க்ரோஸ்ட்ராம் ஃபினிஷரை போடும்போது ஒரு யூனிக்கான ஸ்டைலில் தான் போடுவார். அந்த ஆஸ்தின் தேரியும் கிடையாது, கண்டிப்பாக இல்லை. ஸோ இது வேறு யாரோ அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சும்மா இப்படி காட்டிட்டீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கு இன்ஜுரி சொல்லுறாங்களா சரியாயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிரான் பிரேக்கருக்கு ரெசல்மனியா பிளான் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது, கரெக்டு தானே? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் செத் ரோலன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ரெசல்மனியா பிளானுக்காக இப்போதைக்கு ராயல் ரம்பில் வேற ஒருத்தன் இந்த மாஸ்கை போட்டுட்டு வந்தான் அப்படிங்கிற கேரக்டருக்காக அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஷோஸில் அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே கணிக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிரான் பிரேக்கரை அட்டாக் பண்ணியிருக்கிறது யாராக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஓமாஸாக இருப்பாரோ? ஸோ காய்ஸ், இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பிளில் நம்ம ஜாட் கேபிள் ரிட்டர்ன் ஆகிட்டார். ரிட்டர்ன் ஆகும்போது ஜாட் கேபிள் ஆகாமல் த எல் கிராண்டே அமெரிக்கானா வந்திருப்பார். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருப்பாங்க, த ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோன்னு. ஆக்சுவலி இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ அப்படிங்கிறது ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் அது வந்து அவ்வளோ பாப்புலர் ஆகிறதுக்கு காரணமே ஜாட் கேபிள் தான். இப்போது பழையபடி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா வந்துருக்குறாங்க. இப்போ என்ன ஒரு கூத்துனா, ஆல்ரெடி எல் கிராண்டே அமெரிக்கானாவா ருப்ளிகேஸாக இருக்கார். இப்போது ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானா வந்துட்டார். டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கா கீழே கூஜாக வேறு 2 பேர் இருக்கிறானுங்க. இப்போ 4 எல் கிராண்டே அமெரிக்கானோ. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை வச்சு எப்படிப்பட்ட ஸ்டோர்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இனி வரும் நாட்களில் ஒரு ஃபன் இருக்குங்க. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஃபன்னுக்கும் எதுவும் குறையாமல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபன் இருக்குது, சரிங்களா? சரி காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.